திரு ரகு, உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து முடிவுகள் வெளியாகல. அதற்கு முன்னராகவே பல கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, காங்கிரஸ் ஆகட்டும், மதிமுகவாகட்டும். இன்று காலை விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததிலிருந்து பல்வேறு விதமான சலசலப்புகள் எழுந்துகிட்டே இருக்கே. என்ன உணர்த்துது? ஏன் இப்படி பேசுறாங்க? நான் இன்னைக்கு இந்த டிபேட்டுக்கு கூப்பிடும் போது சரி ஏதோ ஈரான் வாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 6 மாதமாக நம்ம இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு ஒரு பில்டப்பு. இதுக்கப்புறம் இப்போ அடுத்ததுக்கும் போயிட்டோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் அது பார்க்குற மக்களுடைய ஆர்வம் அதுதான் நீங்கள் இந்த தலைப்பு வைக்கிறதுக்கு காரணம். இது ஒரு வித்தியாசமான தேர்தல். நான் சொல்கிற வித்தியாசம் விஜய் சொல்கிற வித்தியாசம் அந்த மாதிரி மீனிங்கில் இல்லை. இது ஒரு திருப்புமுனை தேர்தல். ஏன்னா எல்லாத்தையும் கலைச்சி போட போகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஒரு புதிய என்ன சொல்கிறது, ஒரு டைரக்ஷன் கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லதா கெட்டதாங்கிறது போக போக தெரியும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணிகள் எல்லாமே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், தட் இஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்பொழுதும் ஒரு கூட்டணி ஜெயிச்சதுன்னா அது இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும், அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறக்கூடும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் அந்த 4 முக்கியமான கட்சிகள் பற்றி பேசணுன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு 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 இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும். தொடர்ந்து இதேமாரி தோற்றால் பயிற்சி வென்றால் மகிழ்ச்சி இதேமாரி போயிட்டு இருக்க முடியுமா? கூட்டணியை நோக்கி நகர்ந்தால் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் எழுந்துருவாங்க. அவருடைய ஃபேண்டசி பாலிடிக்ஸை நம்புறவங்க ஒரு அண்ணன் ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்த்திடுவார், அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அவரால் ஜெயிக்கவே முடியல. ஸோ அவர் ஃப்யூச்சரில் கூட்டணிக்கு போகணும். அப்படி இல்லைன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளில் மட்டும் போட்டிடணும். ரிசோர்ஸஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் 234 தொகுதியிலும் 39 தொகுதியிலும் போட்டிடுறதுக்கு பதிலாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிச்சு ஏதாவது நம்மளுடைய குரல் சட்டத்தை மாற்றணும். அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆகிடுவார். ஆல்ரெடி ஆயிட்டார்னு நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனே அவர் தான் ஒரு லைவ்லி ஆக்கியிருக்கிறார். அது ஆரோக்கியமாக ஆக்கியிருக்காருலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் அரசியல் என்ட்ரி தான் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்குது. நீங்கள் இப்போ அவர் அரசியலுக்கே வரல, திரு மு க ஸ்டாலின் வர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருந்துன்னு வச்சுங்க. இந்த எலெக்ஷன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்ணியிருக்காது. நம்ம மே நாள் எப்போ வரும்னு இந்த என்டையர் தமிழகமும் காத்துட்டு இருந்திருக்கு. அந்த இருமுனை அப்படின்ற சூழல் மாறி, இருமுனைங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி மும்முனை பார்த்துருக்கிறோம். மக்கள் வலுவான அளவுக்கு பார்க்கல. எல்லாருக்கும் பிடிச்ச அல்லது எல்லா செக்ஷன்லையும் அப்பீல் உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு. இந்த மாதிரி ஒரு மும்முனை பூட்டி இந்த மாதிரி ஒரு சைசபிள் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறது அந்த தேர்தல் களத்தை மாற்றி அமைச்சிருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்குது. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எப்படி இயங்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நான் ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, பேரில் வெற்றி இருக்கலாம், தோல்விகளை அந்த இயக்கம் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய அரசியல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அவர் தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவார். ஜெயிக்கிற சீட்டு, வாங்குற வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு தொண்டர்களை மட்டும் இல்லை, அவரையே பொலிட்டிசைஸ் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை விஜய்க்கு இருக்கு. ஏன்னா இவ்வளோ செஞ்சிருக்கிற மக்களுக்கு அவருக்கு சைசபிள் ஓட்டு விடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இளைஞர்களுக்கு அவர் ஏதாவது திரும்ப செய்யணும். இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு அவர் கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் இருக்கு. ஆட்சியை அவங்க பிடிக்க முடியலன்னா அந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா அவங்களோட டிஎன்ஏவே என்னன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆப்போசிஷனில் உட்கார்றதுக்கு பில் பண்ண கட்சி அது. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 5 வருடங்கள் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கிறாங்க. அப்போ கரிஸ்மேட்டிக் லீடர் ஜெயலலிதா இருந்ததுனால திரும்ப வர முடிஞ்சது. அது இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிக்க முடியலன்னா அவருக்கு கேள்விகள் எழும், கட்சியை காப்பாற்றுறது கஷ்டம். 10 வருடங்கள் அவங்க எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது. எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஐடியாலஜிக்கல் கிரவுண்டிங் அவங்கள்ட்ட கிடையாது, திமுக மாதிரி. அதனால் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ. கடைசியாக திமுக அவங்க ஜெயிச்சாலும் பிரச்சனைகள் வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரலில் பிஜேபி இருக்காங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. அது ஒரு பக்கம் ஃபண்ட்ஸ் கொடுக்காம இந்தியை திணிக்கிறது, 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வருது, நிறைய விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து தலைவலி கொடுக்க போகிறாங்க. திமுகவில் என்ன பிரச்சனைனா அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா? இப்போவே சிபிஎம் எங்களை மதிக்கலன்றாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர் திருமாவளவன் போட்டிடுவேன்னு சொல்லி பின்வாங்கினதெல்லாம் வருத்தம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல தொகுதிகள் கொடுத்தாங்களா? அப்புறம் நீங்கள் அந்த தலித் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெறும் பேச்சோடு இல்லாமல் செயலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர் போட்டிட்டு இருந்திருக்கலாமே. அவர் பின்வாங்கினதே அது அவருக்கு ஒரு அது அவருக்கு ஒரு ஒரு பின்னடைவுங்கிறது மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. அப்புறம் டிஎம்டிகேவும் அவங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க கிடையாது, அவங்களோட இருப்பாங்களான்னு கேள்வி எழுந்திருக்கு. காங்கிரஸ்
காங்கிரஸ் வந்து கூட்டணின்னு முடிவானதுக்கு அப்புறம் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கணும். ராகுல் காந்தி பாராமுகமா இருந்தாரு, அவங்க விஜயை நோக்கி போவாங்களோ அப்படின்னு தோணுது. பேராசைப்படுறாங்க, ஒர்க்கே பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நிறைய சீட்டு வேணும், நிறைய பவர், அவங்களுக்கு வந்து பவரில் ஷேர் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போவே சோடங்கர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த அவங்க வந்து விலகிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. திமுகவே இலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை சட்டமன்றத்தில் வெற்றி. இல்ல, அங்கதான் ஒரு கேள்வி திரு ரகு. தேர்தலுக்கு முன்னதாக சீட் ஷேரிங்ல, தொகுதி பங்கீடுல சில பிரச்சனைகள் வந்து அந்த முரண்பாடுகள் கருத்துக்களா வெளியில வருது அப்படின்னு பார்க்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய எவ்வளவு சீட் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து முரண்பாடுகள் வெளில வரதை பார்க்கிறோம். ஆனா இன்னும் முடிவுகளே அறிவிக்கப்படாத நிலையில கட்சிகளுடைய இந்த பேச்சு எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறேன். அது கூட்டணி வந்து இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைங்கிறத காமிக்குது. எப்பொழுதும் கூட்டணி நம்ம வந்து திரு ஸ்டாலினை வந்து எதுக்கு பாராட்டிக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு மெச்சூரிட்டியோட இந்த கூட்டணி உடையாம 2019, 21, 24, 26 வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னு. அதில் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருந்தாருன்னு சொல்லிட்டு, உண்மையிலே காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்ததுனா அவருடைய பெருந்தன்மை தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களா? ராகுல் காந்தி வந்து வேண்டா வெறுப்பாக தான் இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். ஸோ வந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா? 2029 திமுகவோட காங்கிரஸுக்கு தான் முக்கியமான எலெக்ஷன். அப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அல்லது பழைய ஏடிஎம்கே ஃபார்முலாவில் 2/3 சீட்ஸை நம்ம டிவிகேல போய் வாங்கலாம்னு நினைப்பாங்களா? அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறாங்கிறது பார்க்க போகிறாங்களா? அதிக பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க அவங்களோட முன்னாடியே போயிருக்கலாமா அப்படின்னு பேச போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் திமுக எதை குறித்து கவலைப்படணும், அந்த என்டைட்டில்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இது விஜயோட பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது, இந்த சிஸ்டத்துக்கு எதிரான பாலிடிக்ஸ், இந்த பிரிவிலேஜுக்கு எதிரான பாலிடிக்ஸ் திமுக மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் வாரிசு அரசியல் சொல்றது டாப்ல மட்டும் இல்ல, அடிமட்டம் வரை இருக்கிறது வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு எங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கா, எங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஊழல், பேராசை, இதெல்லாம் பத்தி மக்கள் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சேர்த்து நீங்க பார்க்கணும். வெறும் விஜயோட கரிஸ்மாக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னு கிடையாது. இந்த சிஸ்டம் மேல, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பிரிவிலேஜ் மேல, அந்த என்ட்ரென்ச்டு அந்த அவங்களுக்கு இருக்கிற சலுகைகள் மேல மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி நம்ம வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ, டீகோட் பண்ணுமோ, அதே மாதிரி இப்ப மக்கள் ஓட்டு போடுறதையும் நம்ம வந்து ஆழமா சிந்திச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். மக்களை நோக்கி அரசியல் போலனா எல்லாருமே புறந்தல்.